அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த வீடியோவில் சோதிடம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சோதிடம் எல்லாமே ஒரு வகையான விஞ்ஞானத்தின் அடிப்படையிலும் சரி, ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் சரி, நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதில் எல்லளவு சந்தேகமில்லை. அதில் 100% உண்மை இருப்பதும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்போது சோதிடங்கிறது ஒரே ஒரு முறையில், ஒரே ஒரு விதிமுறையில் அமையலை. ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே சில சோதிட விதிமுறைகளும் கண்டுபிடிப்புகளும் புதிய விஷயங்களை கொண்டு வருதலும் இந்த சோதிடத்தில் இப்பொழுது விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னேற்றம், அப்டேட் எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒவ்வொரு விதிமுறைகளிலும் ஒவ்வொரு சோதிட விஞ்ஞானம் தோன்றியிருக்கின்றது. இப்போ முதலில் அப்படி பார்க்கும்போது பராசரர் ஆதி காலத்தில் இருந்து ஆரம்ப கல்வியாகவும் அதன் மூலமாகவும் தான் மற்ற விதிமுறைகளும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்பதும் பராசரர் படித்தால்தான் அதில் உள்ள விதிமுறைகளையும் பாடங்களையும் தெரிந்து கொண்டால் தான் நிச்சயமாக மற்ற கண்டுபிடிப்பில் உள்ள சோதிடத்தையும் அறிய முடியும். அப்போ ஆரம்பத்தில் பராசரருடைய விதிமுறைகளும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் நம்மளுடைய கருத்தை ஊன்றி படித்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் விஷயத்திற்கு வருவோம். அதாவது பராசரர் முறை, இதில் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கின்றது. அதை மனப்பாடம் பண்ண வேண்டும். ஆனால் அப்படி விதிமுறை இருந்தாலும் துல்லிய பலனை எடுத்துக்கொள்ளலாம். அதில் விதிமுறை அதிகம், ஆனால் ஓரளவுக்கு கால்குலேஷன் கொஞ்சம் கம்மி தான். இருந்த போதிலும் அதில் முக்கியமான விதிமுறைகளை தெரிந்து கொண்டாலே நாம் ஓரளவுக்கு பலனை எடுத்துக்கொள்ளலாம். அதில் மெயினாக லக்னத்துக்கு ஆதிபத்திய பாவங்கள், இரண்டாவது பாதகாதிபதி, மாரகாதிபதி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம பார்க்கணும். மறைவு ஸ்தானம், அஸ்தமனம், கிரக தோஷம், அது மாதிரி ஷட்வர்க்கம், இந்த மாதிரி அம்சம் லக்னம், இவைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம இந்த பராசரர் முறையில் தெளிவாகப்படுத்திடலாம். ஆனால் இருந்த போதிலும் பாருங்கள், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். இரட்டை குழந்தை ஒரே வீட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தையுடைய நிலைமைகள் வேறு வேறு தான் இருக்கும். இன்றைய கண்டுபிடிப்பு என்னான்டா, ஒரு மனிதனுடைய பெருவிரல் ரேகை இன்னொரு மனிதனுக்கு இருப்பதில்லை. இதில் மில்லியன் 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 அளவுக்குள்ள மக்கள் தொகை இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய கட்டை விரல் ரேகை இன்னொரு மனிதனுக்கு இருப்பதில்லை. இது எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய இயற்கை இந்த விஷயத்தை செய்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கண்கள், நம்முடைய கண்களுடைய வித்தியாசமும் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதை பொருந்துவதில்லை. அதனால தான் நம்மளுடைய ஆதார் கார்டுகள், நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே கைரேகையும் கண்களையும் போட்டோ எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இதை எப்படி நம்ம சோதிடத்தில் வித்தியாசப்படுத்த முடியும்? இப்போது ரெட்டை குழந்தையை விட்டுருங்க, ஒரே தெருவில் அதே மாதம், அதே வருஷம், அதே தேதி, மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட வித்தியாசத்தில் ஆஸ்பத்திரிலையோ வீட்டிலையோ குழந்தை பிறந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு அந்தளவுக்கு வித்தியாசத்தை நம்ம ஜாதகத்தில் எடுக்க முடியாது. திசை வேணால் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வருஷங்கள் முன்ன பின்ன வரலாம் பலன் கொடுப்பதற்கு. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பலனை அந்த இரு குழந்தைகளுக்கும் ஒன்று போல் சொல்லுவதற்கு தான் அங்கே இடத்துல நம்ம முற்படணும். ஆனால் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா எக்காரத்தை கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு இந்த 2 ஜாதகத்திற்கும் இருக்கும். 2 பேருமே அது மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஊரில் பிறந்த ஒரு ஜாதகர் முதல் மந்திரியாகவும் அமைச்சராகவும் இருக்கும்போது அதே டயத்தில் எத்தனை குழந்தை பிறந்திருக்கும், அப்போ அவர்கள் ஏன் இருக்கவில்லை என்ற ஒரு ஆராய்ச்சி இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு தான் நம்மளுடைய மகான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்
அதை ரொம்ப நுட்பமாக பிரித்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பலன் தெளிவாக வந்தது. இருந்தாலும் அதில் ஒரு சில ட்ராபேக் இருக்கிறது. பிறந்த தேதி, பிறந்த நேரம் இது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதை அக்யூரேட் பண்ணுவதற்காக வேண்டி நேரத்தை சரி செய்தல் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் அங்கே வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம அதையும் பார்த்து கொண்டு செய்யும்போது ஓரளவுக்கு வரும். அப்போ நம்ம பராசர முறையிலையும் சரி, இதிலையாவது ஓரளவுக்கு நம்ம வித்தியாசப்படுத்தலாம். ஆனால் கேபி முறையை விட பராசரர் மிகவும் அருமையான முறையில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். அது என்னென்னா, அதாவது அஷ்டவர்க்க பரல்னு ஒரு விஷயமும் நுட்பமாக வச்சுருந்து வர்க்க சக்கரங்கள்னு சொல்லி இருக்குது. இந்த வர்க்க சக்கரங்கள் 36, 72 இப்படி போயிட்டே இருக்கும் நிறையா. நம்ம குறைஞ்சது 36 டைப்பான வர்க்க சக்கரத்தை வச்சு படித்து கொண்டா கேபியை விட 100% என்ன 200% நம்ம துல்லிய பலனை சொல்ல முடியும் பராசர முறையில். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும். வர்க்க சக்கரம் துல்லிய பலனை எடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த காலங்களில் ஒரு ஜாதகம் எழுதும்போது ஆண் பெண்ணுன்னு பிரித்து எழுவதற்கு அம்சத்தில் அந்த ஆண் ராசி பெண் ராசியில் லக்கணத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு, அதுவும் சரிப்பட்டு வரல. இப்போ அதை நான் ஒன்று சொல்லுதான் கேளுங்க. ஆண் பெண் அப்படின்னு பிரித்து நம்ம ஒரு ஜாதகத்தை கரெக்ட் பண்ணுவதற்கு வர்க்க சக்கரத்தில் துவாதம்சன்ற ஒரு வர்க்கம் இருக்கின்றது. அந்த வர்க்கத்தில் ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம் நீங்கள் முன்னையும் பின்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கும் பெண்ணும் போட்டு ஜாதகத்தை வைத்திங்கன்னா ஒரு 80% உங்களுக்கு அந்த பிறந்த நேரம் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வரும். இப்படி செக் பண்ணலாம் நீங்கள். அதையும் நம்ம நுட்பமாக செக் பண்ணும்போது திசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன், இந்த பிராணன் சொல்லக்கூடியதை நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு அன்றைய நாள் என்ன நடக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிராணன் எப்படி ஓடிட்டுருக்கு, அது என்ன ஆதிபத்தியம், அது என்ன காரகங்கள், இது இன்றைக்கி இவர் என்னத்தை முயற்சி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி அது கரெக்டாக இருந்துட்டால் அந்த பிறந்த நேரம் 100% அக்யூரேட். அப்புறம் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இது பராசரில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலை. ஆனால் இதெல்லாம் இப்போது யாரும் செய்ய போது கிடையாது. எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் இருக்கிறதுனால இவங்க அதை பண்ணுதாங்க. ஆனால் சாஃப்ட்வேர்லேயுமே திசை புத்தி அந்தர சூட்சமம் பிராணனை போட்டுடலாம், அப்படி சாஃப்ட்வேர் இருக்குது. இதை செக் பண்ணி ஓகே ஆகிட்டுனா நம்ம ஒரு ஜாதகத்தை தூக்கி முதல்ல வச்சுக்கலாம். அப்போ ஜாதகம் கரெக்டான டயத்தில் வராத வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயம் மாறும். இது பராசரில் ஒரு சின்ன ஆராய்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் பராசரில் நம்ம நுட்பமாக பார்க்கலாம். அது அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் பிருகுநந்தி நாடி. இதில் என்னது நல்லதாக விஷயங்களாக இருக்கின்றது, எது ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கவனித்து பார்க்கும்போது அந்த விஷயங்களை இப்பொழுது நம்ம பேசுவோம். இதில் உள்ள அடுத்த ஆடியோ பார்ட் 2 அஸ்ட்ரோ ரிசர்ச் 2.5 அந்த ஆடியோவில் நீங்கள் அடுத்து பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.